Welcome to this Concept Explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நம்ம Unit 7 Alternating Currentல இருந்து AC voltage applied to a series LCR circuit topic பார்க்க போறோம். இந்த கான்செப்டை ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு லைஃப் லாங் மறக்காத அளவுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கேள்வி, நம்ம ரேடியோல டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன்ஸை எப்படி கரெக்டா டியூன் பண்றோம்? எல்லா சிக்னல்ஸும் காத்துல இருக்கும்போது எப்படி ஒண்ணு மட்டும் நம்ம காதுல கேக்குது? ஆமா, இது எப்படி ஒர்க் ஆகுது? நான் எப்பவுமே யோசிச்சிருக்கேன். இன்னொரு விஷயம், ஏர்போர்ட்ல உள்ள மெட்டல் டிடெக்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம பாக்கெட்ல மெட்டல் இருந்தா மட்டும் எப்படி கரெக்டா சவுண்ட் வருது? சூப்பர் கேள்வி. இது ரெண்டு டெக்னாலஜிக்கும் பின்னாடி இருக்கிறது நம்ம இன்னைக்கு படிக்க போற LCR சர்க்கியூட் கான்செப்ட் தான். ஸ்பெசிஃபிக்கா சொன்னா ரெசனன்ஸ் அப்படிங்கிற ஒரு மேஜிக் ஃபினாமினன் தான். ரெசனன்ஸா? ஆமா, இந்த LCR சர்க்கியூட்டோட கோர் ஐடியா ரொம்ப சிம்பிள். இது ஒரு 3% டக் ஆஃப் வார் மாதிரி. 3% டக் ஆஃப் வார்? ஆமா. ஃபர்ஸ்ட் ஆள் ரெசிஸ்டர் R. இவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி, கரண்ட் எப்படி போகுதோ அதே டைரக்ஷன்ல கூடவே போவாரு. ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி எனர்ஜியை டிசிபேட் பண்ணுவாரு. ஓகே, சோ ரெசிஸ்டர் கரண்ட் கூட போறான். அப்போ மத்த ரெண்டு பேர். ரெண்டாவது ஆளு இண்டக்டர் L. இவன் ஒரு லீடர் மாதிரி கரண்ட்டை விட 90 டிகிரிஸ் முன்னாடி, அதாவது லீட் போக ட்ரை பண்ணுவான். ஓகே. மூணாவது ஆளு கப்பாசிட்டர் C. இவன் ஒரு ஃபாலோவர் மாதிரி கரண்ட்டை விட 90 டிகிரிஸ் பின்னாடி, அதாவது லேக் ஆக ட்ரை பண்ணுவான். ஓ, அப்போ இண்டக்டரும் கப்பாசிட்டரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல புல் பண்றாங்க, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. இப்ப புரியுதா? அந்த LCR சர்க்கியூட் கான்செப்டோட அவசியமே இந்த செலக்டிவிட்டி தான். செலக்டிவிட்டி. ரேடியோ டியூனிங்ல நம்ம C வேல்யூவை மாத்தி அந்த ரேடியோ ஸ்டேஷனோட ஃப்ரீக்வன்சிக்கு LCR சர்க்கியூட்டோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்றோம். அப்போ எல்லும் சியும் ஒன்னு கேன்சல் பண்ணிடும். கேன்சல் பண்ணிடுமா? அப்போ கரண்ட் மேக்ஸிமமா ஃப்ளோ ஆகி அந்த ஸ்டேஷன் பாட்டு கேட்கும். ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நினைச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதோட பேஸ் தான் ரெசிஸ்டன்ஸ் R. அதோட வெர்டிகல் சைடு தான் நெட் ரியாக்டன்ஸ், அதாவது XL XC. XL மைனஸ் XC. ஆமா. அதோட ஹைபோட்டனஸ் தான் டோட்டல் ஆப்போசிஷன், அதாவது இம்பிடன்ஸ் Z. நம்ம ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ண அந்த வெர்டிகல் சைடு ஏறி இறங்கும். ரெசனன்ஸ்ல அந்த வெர்டிகல் சைடு 0 ஆயிடும். Z-ஓட வேல்யூ R-க்கு ஈக்குவல் ஆயிடும். அப்போதான் ஆப்போசிஷன் ரொம்ப கம்மி. ஓ, அப்போ ரெசனன்ஸ்ல அந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டே இல்லாம போயிடும், பேஸ் மட்டும்தான் இருக்கும். பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. இப்போ இதை NCERT-ல எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். ப்ளீஸ் அந்த LCR சர்க்கியூட்டோட கர்ச்சாஃப்ஸ் ரூல் ஈக்குவேஷன், இம்பிடன்ஸ், ஃபேஸ் ஆங்கிள் அண்ட் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலாஸை ரீட் பண்ணுங்க. சரிங்க. கர்ச்சாஃப்ஸ் ரூல் லூப். L di by dt plus IR plus QIC is equal to V. Impedance formula. Z is equal to root of R squared plus XC minus XL whole squared. Phase angle formula. Tan phi is equal to XC minus XLR. Resonant frequency. Omega naught is equal to 1 root of LC. இந்த impedance-na என்ன? Resistance மாதிரியா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. குட் கொஸ்டின். இம்பீடன்ஸுங்கிறது AC சர்க்கியூட்டோட டோட்டல் அப்போசிஷன். அதுல ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாம இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டரோட அப்போசிஷனும், அதாவது ரியாக்டன்ஸும் சேர்ந்திருக்கு. லெட்ஸ் பிரேக் இட் டவுன். ஓகே. ஃபர்ஸ்ட், சீரீஸ் சர்க்கியூட்ல கரண்ட் I எல்லாத்துலயும் சேமா இருக்கும். அதனால கரண்ட்டை ரெஃபரன்ஸ், அதாவது ஹாரிசான்டல் வெக்டரா வச்சுக்கலாம். ஓகே, கரண்ட் இஸ் தி ரெஃபரன்ஸ். ரெசிஸ்டர் வோல்டேஜ் VR, கரண்ட் கூட இன் ஃபேஸ், சோ அதுவும் ஹாரிசான்டல். ஆனா இண்டக்டர் வோல்டேஜ் VL 90 டிகிரி முன்னாடி, சோ அது வெர்டிகல் அப். ஓகே. அண்ட் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் VC 90 டிகிரி பின்னாடி, சோ அது வெர்டிகல் டவுன். கரெக்ட். VL-ம் VC-யும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கிறதால நெட் எஃபெக்ட் VL மைனஸ் VC ஆகும். இப்போ ஹாரிசான்டல் VR-ஐயும் அந்த வெர்டிகல் VL மைனஸ் VC-ஐயும் பித்தாகரஸ் தியோரம் யூஸ் பண்ணி ஆட் பண்ணா டோட்டல் வோல்டேஜ் V கிடைக்கும். ஈக்குவேஷன் என்னன்னா V² = V² பிளஸ் VL மைனஸ் VC the whole square. அதான் அந்த ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். பேஸ்ல VR, ஹைட்ல VL மைனஸ் VC, ஹைபோட்டென்யூஸ்ல V. புரிஞ்சுது. பர்ஃபெக்ட். இப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷனை கரண்ட் I-ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ நமக்கு இம்பீடன்ஸ் ஃபார்ம்ல கிடைக்கும்.
Z is equal to root over R square plus XL minus XC the whole square. ஓ அப்படிதான் அந்த ஃபார்முலா வருதா? ஆமாம். So, ரெசனன்ஸ்ல XL is equal to XC ஆகும்போது அந்த bracket term என்ன ஆகும்? 0 ஆயிடும். கரெக்ட். அப்போ Z equal to R ஆகும். இதுதான் minimum opposition. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. இப்போ ஒரு simple example பார்க்கலாம். ஒரு சர்க்யூட்ல R equal to 10 ohm, L equal to 0.5 H, C equal to 20 microfarad and source voltage V equal to 200 volts RMS இருக்குன்னு வெச்சுக்கலாம். ஓகே. First, அந்த resonant frequency-ய கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா என்ன? omega 0 is equal to 1 root LC. So, values-அ substitute பண்ணுங்க. 1 divided by root 0.5 into 20 into 10 to the power minus 6. 0.5 into 20 is 10. So, 1 divided by root of 10, 10 to the power minus 6. அதாவது 1 divided by root of 10 to the power minus 5. Correct. அதை calculate பண்ணா approximately 316 rads வரும். Okay. So, 316 rads தான் இந்த சர்க்யூட்டோட ஸ்பெஷல் frequency. Exactly. இப்போ current at resonance என்னன்னு பாப்போம். ரெசனன்ஸ்ல impedance Z equal to R. அப்படிதானே? ஆமா, Z equal to R. So, Z equal to 10 ohm. அப்போ maximum current என்ன? I equal to VZ. 200V divided by 10 ohms, 20 amperes. கரெக்ட். இந்த ஃப்ரீக்வன்சில மட்டும்தான் இவ்ளோ அதிகமா 20 ஆம்ப்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்போ எக்ஸாம்ல மார்க்ஸ் போகக்கூடாதுன்னா ஒரு 2 காமன் மிஸ்டேக்ஸை தவிர்க்கணும். சொல்லுங்க. மிஸ்டேக் நம்பர் 1, ரெசனன்ஸ்ல ரெசிஸ்டன்ஸ் 0 ஆயிடும்னு. இது தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு. கரண்ட் மேக்ஸிமம்னா ஆப்போசிஷன் 0ன்னு நினைச்சிடுவாங்க. சரியா சொன்னீங்க. ஆனா உண்மை என்னன்னா நெட் ரியாக்டன்ஸ் XL XC தான் 0 ஆகும். ரெசிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கும். டோட்டல் ஆப்போசிஷன் அதாவது இம்பிடன்ஸ் Z Rக்கு ஈக்குவல் ஆகும். ஆனா R 0 ஆகாது. ஓ, அப்போ ரியாக்டன்ஸ் தான் கேன்சல் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் இல்ல. புரிஞ்சுது. ரெசிஸ்டன்ஸ் 0 ஆனா கரண்ட் இன்ஃபினிட் ஆயிடும்ல. ஓகே. கரெக்ட். இப்போ மிஸ்டேக் நம்பர் 2, ரெசனன்ஸ்ல L and Cக்கு கிராஸ் ஆயிருக்கிற வோல்டேஜ் 0 ஆயிடும்னு. இப்பவும் அப்படிதான் தோணுது. VL VC 0னா ரெண்டுமே 0ன்னு தானே அர்த்தம். இல்ல, அதுதான் இங்க ட்விஸ்ட். உண்மை என்னன்னா VLும் VCயும் இண்டிவிஜுவலா ரொம்ப ஹையா இருக்கலாம். அப்படியா? ஆமா, ஆனா அவங்க ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிறதால அவங்கள ஆட் பண்ணும்போது மட்டும்தான் 0 ஆகுது. அப்போ இண்டிவிஜுவலா மெஷர் பண்ணா ஹை வோல்டேஜ் இருக்கும், ஆனா ஒன்னு கேன்சல் பண்ணிக்குது. ஓகே, அது எனக்கு புரியல. இத ஒரு ஊஞ்சல் மாதிரி யோசிச்சு பாருங்க. கரெக்டான டைமிங்ல நீங்க சின்னதா தள்ளினா கூட ஊஞ்சல் ரொம்ப உயரமா போகும். ஆமா. அது மாதிரி தான் சர்க்யூட்ல இருக்கிற எனர்ஜி Lக்கும் Cக்கும் நடுவுல மாத்தி ஆசிலேட் ஆகும். அதனால இண்டிவிஜுவல் வோல்டேஜஸ் பெருசா இருக்கும். வாவ், ஊஞ்சல் அனாலஜி சூப்பர். இனிமே இது மறக்காது. இந்த கான்செப்ட் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க சில ட்ரிக்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு நிமோனிக் CIVIL. CIVIL. சிவில். அதுக்கு என்ன மீனிங்? சிம்பிள். கெபாசிட்டர்ல C கரண்ட் I லீட்ஸ் வோல்டேஜ் V. அப்புறம் இண்டக்டர்ல வோல்டேஜ் V லீட்ஸ் கரண்ட் I. சிவில். ஓ வாவ், சூப்பர். இது ரொம்ப யூஸ்ஃபுல் ட்ரிக். இன்னொரு ஃப்ரேஸ், ரெசனன்ஸ்னா கெபாசிட்டரும் இண்டக்டரும் ஒன்னா சேர்ந்து பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ற மாதிரி. ஹஹா. அவங்க 2 பேரும் கேன்சல் ஆகி ரெசிஸ்டரை தனியா விட்டுடுவாங்க. நல்லா இருக்கு. பீஸ் ட்ரீட்டி. லாஸ்டா ஒரு பிசிக்கல் ஜெஸ்சர். உங்க லெஃப்ட் கைய மேல தூக்குங்க. VL. ரைட் கைய கீழே காட்டுங்க. VC. லெஃப்ட் அப், ரைட் டவுன். ஓகே. இப்போ 2 கையும் ஒன்னா கொண்டு வந்தா நெட் வெர்டிகல் எஃபெக்ட் 0 ஆயிடும். இதுதான் ரெசனன்ஸ். சூப்பர். இப்போ நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. சோ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து 3 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் சேஃப் பாயிண்ட்ஸ். ரெடி? ரெடி. பாயிண்ட் 1, சீரீஸ் LCR சர்க்கிட்ல இம்பிடன்ஸ் Z தான் டோட்டல் ஆப்போசிஷன். அது ரெசிஸ்டன்ஸும் நெட் ரியாக்டன்ஸும் சேர்ந்தது. ஃபார்முலா Z equals to roots R square plus XL minus XC whole square. ஓகே. 2, ரெசனன்ஸ் அப்படிங்கிறது XL equals to XC ஆகிற ஸ்பெஷல் கண்டிஷன். இது omega 0 is equals to 1 by root LC அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சில நடக்கும். அண்டர்ஸ்டுட். And 3, ரெசனன்ஸ்ல இம்பீடன்ஸ் மினிமம் ஆகும். அதாவது Z equal to R.
அதனால கரண்ட் மேக்ஸிமம். சர்க்யூட் ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் பண்ணும். வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸ்ல இருக்கும். 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? எஸ், profsam.com. நல்ல படிக்கட்டும்.